முதல் நீர் மின்சார நிலையம் 1882 செப்டம்பர் 30 அன்று அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் உள்ள ஆப்பிள்டனில் முதல் வணிக ரீதியிலான நீர் மின்சார நிலையம் செயல்பட தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் உலகம் முழுவதும் மின்சார உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் புதிய பரிமாணங்கள் ஏற்பட்டன. 1870களில் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்து அதனை வணிக ரீதியாக கொண்டு வந்தார். நகரங்களிலும் தொழிற்சாலைகளிலும் மின்சாரத்தின் தேவை அதிகரித்தது. அந்த காலத்தில் நிலக்கரி மூலம் இயங்கும் மின் நிலையங்கள் அதிகமாக இருந்தன. அப்போது இயற்கை ஆற்றல்களை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்வது பற்றிய சிந்தனை எழுந்தது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் உள்ள ஃபாக்ஸ் நதியின் வலுவான நீரோட்டத்தை மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் என தாமஸ் ஆல்வா எடிசன் எண்ணினார். ஹென்றி ரோஜர்ஸ் எனும் காகித ஆலை உரிமையாளர் தனது ஆலைக்கு தேவையான மின்சாரத்தை நீர் மின்சக்தி மூலம் பெறுவதற்கு எடிசனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதையடுத்து ஆப்பிள்டன் என்னும் மின் உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டது. நிறுவனத்தின் பெயர் ஆப்பிள்டன் எடிசன் லைட் கம்பெனி என்று இருந்தாலும் இந்த நிலையம் பல்கன் ஸ்ட்ரீட் பிளான்ட் என்றே அறியப்பட்டது. இதில் ஃபாக்ஸ் ஆற்றில் நீராற்றல் மூலம் சுழலும் வகையில் ஒரு நீர்ச்சக்கரம் அமைக்கப்பட்டது. இது சுழலும் போது ஒரு எடிசன் கே வகை டைனமோவை இயக்கியது. இதன் மூலம் உருவாக்கப்பட்ட மின்சாரம் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்கு அனுப்பப்பட்டது. தொடக்கத்தில் அந்த மின் நிலையம் ஹென்றி ரோஜர்ஸின் காகித ஆலைக்கும் அடுத்துள்ள 2 கட்டடங்களுக்கும் மின்சாரம் வழங்கியது. ஆரம்ப காலத்தில் ஆற்றின் நீரோட்டம் சீராக இல்லாததால் மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் பல்புகள் அடிக்கடி எரிந்து போவது, ஷார்ட் சர்க்கியூட்ஸ் எனும் மின்தடை ஏற்படுவது போன்ற சிக்கல்கள் இருந்தன. அப்போது மின் அழுத்தத்தை அளவிட கருவிகள் இல்லாததால் விளக்குகளின் பிரகாசத்தை வைத்தே ஆபரேட்டர்கள் மின்னழுத்தத்தை கணக்கிட்டனர். இது நீர்மின் சக்தியை தொழிற்துறையிலும் பொதுமக்களுக்கும் வணிக ரீதியாக வழங்கிய முதல் முயற்சியாகும். இதன் வெற்றிக்கு பிறகு அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. இதுவே உலக அளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களில் மிக முக்கியமான துறையாகிய நீர்மின் உற்பத்தியின் அடித்தளமாக வரலாற்றில் இடம்பெற்றது.